அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட தங்கச்சியோட பிறந்த நாள். இன்று பிறந்த நாள் காணும் என்னோட அருமையான தங்கிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை அன்னைக்குன்னு பிறந்ததுனால சேட்டையில் எந்த விதமான குறைபாடுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சுட்டித்தனமும் சேட்டையும் அதிகமாக பண்ணுவா. பிறந்த நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்து எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்லாம் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டே பிளான் எதுவுமே இல்லை. ஏன்னா யாருமே எந்த சர்ப்ரைஸும் கொடுக்குறதாவும் இல்லை. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு காலையில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவளுக்காக டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததும் அவ்வளோ குஷி ஆகிட்டா. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தா என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னு எதுவுமே செய்கிறதா இல்லை. சடனாக யாருக்குமே தெரியாமல் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கவும் அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப குஷி ஆகிட்டா. எப்போதும் எந்த வீடியோவுமே என்னை ஷூட் பண்ண விட மாட்டா. ஆனால் இந்த வீடியோவுக்கு மட்டும் அக்கா ஃபோன் எடுத்துகிட்டு வா, நான் வந்து இது பிரிக்கிற மாதிரி அப்படியே எனக்கு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரிச்சுட்டு இருந்தா. இந்த வீடியோ எதையுமே நான் வந்து ஸ்பீட் மோடில் போடவே இல்லை. ஏன்னா ஒன்று அவளோட மெமரிஸ் அதனால வந்து நான் ஸ்பீட் மோடில் போடாமல் அப்படியே வீடியோ எப்படி நான் எடுத்தனோ அதே மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன தான் அவளோட பர்த்டேவாக இருந்தாலும் அவள் 10th படிக்கிறதுனால ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, அம்பேத்கரோட பர்த்டேவும் கூட. அதனால் அடிக்கடி சொல்லுவாள், நானும் அம்பேத்கரும் ஒன்றா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். சித்திரையில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா வளர வளர செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் சேட்டை அதிகமாக பண்ணி சுட்டித்தனமாக இருந்தாலும் அவளோட பாசத்தை அடிச்சுக்கிற யாருனாலே முடியாது. ஏன்னா நான் வெளியிலலாம் பாசம் காமிச்சிக்கிற மாட்டா, மனசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே தான் எலியும் பூனையுமா இருப்போம். ஆனால் வெளியில் வந்து யாருமே எங்களை பற்றி தப்பாக பேச நாங்கள் விடவே மாட்டோம். அடித்தாலும் பிடிச்சாலும் திட்டினாலும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பண்ணிக்கிடுவோம். வெளியில் யாரை எந்த திட்டினாலும் எது பேசினாலும் எங்களால் வந்து அதை தாங்கிக்கிற முடியாது. திருப்பி அதே மாதிரி அவங்க மேலே ரெஃப்ளெக்ட் ஆயிரும். எல்லா அக்காக்களுக்கும் தன்னோட தங்கை தான் வந்து முதல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னோட லைஃப்பில் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நான் அதை ரியலைஸ் பண்ணேன்.